ப்ரோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆஃப் ஆகுது இப்போ. சரி ப்ரோ. சார்ஜர் சீக்கிரமா இறங்கிட்டே இருக்கு. அப்படிங்களா? என்னன்னு செக் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. சரி ப்ரோ, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்த்து சொல்றேன். ஓகே ப்ரோ, மொபைல் செக் பண்ணியாச்சு. ஸோ செக் பண்ணப்போ நம்ம பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சார்ஜ் ரொம்ப சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வேறு சார்ஜர் யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு மேபி அது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி இப்படி பல்ஜ் ஆகிற மாதிரி இருந்தால் இமீடியட்டாக வந்து மாற்றிடுங்க. இது கண்டிப்பாக இது வந்து ஒரு டேஞ்சர் சைன் தான். எதனால ப்ரோ பேட்டரி இந்த மாதிரி பல்ஜ் ஆகுது? ப்ரோ மொத்தம் 3 விஷயம்னால பேட்டரி வந்து பல்ஜ் ஆகும் ப்ரோ. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சார்ஜிங். ஓவர் நைட் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் போட்டு நம்ம தூங்குறப்போ அது ஓவர் சார்ஜிங் ஆகி பேட்டரி வந்து பல்ஜ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால தான் பல்ஜ் ஆகும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சார்ஜஸ். டூப்ளிகேட் சார்ஜஸ் போடுறப்போ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மொபைலோட கரெக்ட் வாட்ஸ் இருக்காது. ஸோ அதனால அதுவும் ஓவர் சார்ஜிங் ஆகிறதுனால பேட்டரி பல்ஜ் ஆகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக கேஸ் போடுறது. டைட்டாக கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் வெளியேறாமல் அந்த ஹீட்லேயே அந்த பேட்டரிலேயே தங்கி உங்களுக்கு பல்ஜ் ஆகும். ஸோ இந்த 3 காரணனால பேட்டரி பல்ஜ் ஆகும் ப்ரோ. இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும்.